தென் அரேபிய நாட்டின் மக்கா எனும் மாநகரில் கிறிஸ்துவுக்கு பின் 570ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தார். 6 வயதில் தாயையும் இழந்து அனாதையானார். சில காலம் செவிலி தாய் ஹலீமாவிடம் பாலருந்தி வளர்ந்தார்கள். ஆடு மேய்த்தார்கள். எழுத படிக்க தெரியாதவராயிருந்தார்கள். வாலிப வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் மிக எளிமையானதாக அமைந்தது. அவருடைய வாலிப பயணம் அதிசயமானது. உலகின் எந்த ஒரு தலைவரினதும் வாலிப வயதில் இருக்காத அபூர்வ ஒழுக்க நெறிமுறைகள் கொண்ட வாழ்க்கை அது. வீண் சண்டை சச்சரவுகளுக்கு போனதில்லை. தீயவைகளை கண்டால் விலகிச் சென்றார்கள். அக்கால வாலிபர்கள் மது அருந்துவார்கள், சூதாடுவார்கள், தீய செயல்கள் அனைத்திலும் மூழ்கியிருந்தார்கள். இவற்றையெல்லாம் வெறுத்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய் பேசுவதையும் வெட்கக்கேடான செயல்களையும் அவர்கள் தீயவைகள் என கருதினார்கள். வாணிபராக இருந்தாலும் நேர்மையாக செயற்பட்டார்கள். அவர்களுடைய பேச்சில் உண்மை இருந்தது. நபியவர்களின் பண்பாடுகளிலோ ஒழுக்க நெறிகளிலோ ஒரு துளியும் குறையிருந்ததில்லை. அவர் மக்கா அருகிலுள்ள ஒரு மலையின் குகைக்கு சென்று தனிமையில் இறைவனை வணங்குவார்கள். அக்குகையின் பெயர் ஹிரா. மக்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கவலையுறுவார்கள். தீமைகளை அழிக்கவும் நன்மைகளை பரப்பவும் அவருடைய மனம் எண்ணியது. இவ்வாறு இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவரை இறைவன் தன் தூதராக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு அண்ணல் நபி அவர்கள் இறைவனின் செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இறைவன் ஒருவனே, அவனே அனைவரையும் படைத்தான். உணவளிப்பவனும் அவனே, ஆட்சியாளனும் அவனே. அவனையே வணங்குங்கள், அவனுக்கு மட்டுமே அடிபணியுங்கள். நான் இறைவனின் தூதனாவேன். என்னை பின்பற்றுங்கள், தீமைகளை விட்டும் விலகியிருங்கள் என்ற நற்செய்தியை கூறலானார்கள். எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் இவர் நடைமுறை வாழ்க்கையில் செயற்படுத்தி காட்டியிருக்கிறார். இவரது ஒவ்வொரு பேச்சு, உடை, நடை, பாவனை, அசைவுகளும் மானிட சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய முன்மாதிரியாகும். மக்களுக்கு போதித்தவற்றில் பிரதானமாக இவை அமைந்தன. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், உண்மையே பேசுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், பாவங்களை விட்டு விலகியிருங்கள், அனாதைகளின் செல்வத்தை அபகரிக்காதீர்கள், அக்கிரமம் புரிவதை விட்டுவிடுங்கள், அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராதீர்கள், பெண்கள் மீது அவதூறு கூறாதீர்கள், தொழுகையை கடைப்பிடியுங்கள், நோன்பு வையுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாயிருங்கள் என எத்தனையோ எழுச்சிமிக்க கருத்துக்களை சொன்னார்கள். இவற்றுள் எதனை நாம் பின்பற்றுகின்றோம்? நபியை பின்பற்றும் கால் நாம் ஒருபோதும் வழி தவற மாட்டோம்.